மார்னிங் சரவின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 5 ஓட அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பார்த்திருக்கோம். சோ பார்க்காதவங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல போய் பாருங்க. சோ இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸ் நம்ம இந்த சாப்டர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் மறக்காம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு காலேஜ் நீங்க போகும்போது கண்டிப்பா இந்த சாப்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ சாப்டர் நம்பர் 5ல நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படினா சம் நம்பர் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படினா அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சம் நம்பர் 5 ஓட क्वेश्चन பார்த்துடலாம். சம் நம்பர் 5ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம் நம்பர் 5ஓட பார்ட்னர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா சீனு அண்ட் சிவா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ 5:3. ஸோ சீனு சிவா பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 5:3. இதில் யார் புதுசாக அட்மிஷன் ஆகுறாங்கன்னா கௌசல் என்ற பார்ட்னர் அட்மிஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அட்மிஷனுக்கு அப்புறம் சம் என்ட்ரிஸ் வந்து நமக்கு ரீவேல்யூ ஆயிருக்கு. ஸோ அந்த என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி ஆன்சர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது சம்மில் பார்க்கலாம். So question number 5 நம்ம வந்து என்ன prepare பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் அந்த ரீவேல்யூஷனுக்கு ஜர்னல்ஸ் தான் நம்ம prepare பண்ண போறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து போன வீடியோல வந்து ரீவேல்யூஷனோட ஃபார்மேட் அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி போறதுன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு. அதையும் போய் பாருங்க. அப்பதான் அந்த ரீவேல்யூஷனோட ஃபார்மேட் அண்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி போறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ சம் நம்பர் 5 ஓட क्वेश्चन பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாப்டர்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ சம் நம்பர் 5ல என்ன என்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். சோ சம் நம்பர் 5ல முதல்ல பாத்தீங்கன்னா யார பார்ட்னர்ஸ்னா சீனு சிவா ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 5:3. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 5:3 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க யார வந்து அட்மிஷனா கொண்டு வராங்க அப்படினா கௌசல்யா அப்படிங்கற ஒரு பார்ட்னர் வந்து அட்மிஷனா கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ at the time of admissionல சில adjustments நடக்குது. என்னென்ன adjustment பார்த்திரலாம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா இத increase the value of building 40,000. சோ நமக்கு revaluationல increase in asset ன்றது நமக்கு credit side and a decrease in asset அப்படின்றது debit side. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா to bring the record investment at 10,000 which have not so far been brought into accounts. சோ இன்வெஸ்ட்மென்ட் ன்றது ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணல இங்க காட்ல ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். இப்போ ரீவேல்யூஷன் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படினா அந்த இன்வெஸ்ட்மென்ட்டை கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படினா இன்வெஸ்ட்மென்ட்ல அப்படின்றது நமக்கு அசெட்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படினா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அசெட்டோட டோட்டல் என்ன ஆகும் அப்படினா இன்கிரீஸ் ஆகும். அப்போ நமக்கு இதோட என்ட்ரியோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் இன் அசெட். அடுத்த என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா to decrease the value of machinery 14,000 and furniture 12,000. சோ மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் ரெண்டுமே நமக்கு அசெட். சோ அந்த அசெட் என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க டெப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ டிக்ரீஸ் இன் அசெட். சோ டிக்ரீஸ் இன் அசெட்ன்றது நமக்கு எந்த பக்கம்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா the right of sundry creditors 60,000. சோ sundry creditors அப்படின்றது நமக்கு வந்து liability. சோ அந்த liability நமக்கு என்ன இருக்கு அப்படினா ரைட் ஆஃப் சொல்லிருக்காங்க. ரைட் ஆஃப் அப்படினா கழிச்சிக்கங்க அப்படினு சொல்றாங்க. சோ ரைட் ஆஃப் அப்படின்றது கழிச்சிக்கணும் அப்படின்றாங்க. சோ அப்படி நம்ம கழிக்கணும் அப்படினும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படினா நம்மளுடைய liability வந்து என்ன ஆகும் அப்படினா டிக்ரீஸ் ஆகும். சோ டிக்ரீஸ் இன் liability நமக்கு வந்து எந்த சைடு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடு. இன்கிரீஸ் இன் liability எந்த பக்கம்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு. சோ இதெல்லாம் நமக்கு ரீவேல்யூஷனோட ஃபார்மேட்ல நம்ம பார்த்தோம். சம் நம்பர் 5 ஓட क्वेश्चंस நம்ம படிச்சிட்டோம். அதை எப்படி சம்ல அப்ளை பண்றது பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல ஜர்னல்ஸ் நம்ம போட போறோம். ஓகேங்களா? சோ முதல்ல என்ன என்ட்ரிஸ் போட போறோம் அப்படினா ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடலாம். ஜர்னல் என்ட்ரிஸ்ல நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்கிரீஸ் இன் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் liability இதுக்கு ஒரு ஜர்னல் இருக்கு. அது ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்கிரீஸ் இன் அசெட் டிக்ரீஸ் இன் liability அதே மாதிரி டிக்ரீஸ் இன் அசெட் இன்கிரீஸ் இன் liability அப்படி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ நமக்கு ஜர்னல்ஸ்ல அத தான் போட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் இன் அசெட்க்கும் டிக்ரீஸ் இன் liability ஒரு ஜர்னல் அதே மாதிரி இன்கிரீஸ் இன் liability டிக்ரீஸ் இன் அசெட்க்கு ஒரு ஜர்னலா நம்ம போட போறோம். சோ அது எப்படி போட போறோம்ன்றது பார்த்தறலாம். சோ முதல்ல நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஐட்டம் போடலாம். ப்ராஃபிட் ஐட்டம்ன்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் இன் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் liability இதுதான் நமக்கு ப்ராஃபிட் ஐட்டம். எதெல்லாம் ப்ராஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு என்ன ஜர்னல் பாத்தீங்கன்னா building increase the value of building. So building account debit. So increase in asset அதுக்கு அப்புறம் என்ன increase ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா investment. So investment account debit இது நமக்கு asset வந்து increase ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா right of sundry creditors. Sundry creditors ன்றது liability அது நமக்கு decrease ஆயிருக்கு. சோ அப்ப நமக்கு என்ன எழுதிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா sundry creditors.
sundry creditors account debit. So நமக்கு 2 ல என்ன வரும் பாத்தீங்கன்னா revaluation account. Revaluation account. So இப்போ நம்ம அமௌண்ட் எழுதிடலாம். So increase in asset building எவ்வளவு பாத்தீங்கன்னா 40000. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 10000. அடுத்து sundry creditors write off எவ்வளவு பாத்தீங்கன்னா 16000. So டோட்டலா எவ்வளவு பாத்தீங்கன்னா 40 50 66000 rupees நமக்கு என்ன இருக்கு அப்படினா ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 50 ப்ராஃபிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 56000 rupees நமக்கு 66000 நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இப்போ லாஸோட ஜர்னல் என்னது பார்த்தறலாம். இப்போ லாஸ் என்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு லாஸ்ல வந்து decrease in value of machinery இதுக்கு என்ன ஜர்னல் நம்ம போடுவோம் பாத்தீங்கன்னா revaluation நம்ம மேல போடுறோம். சோ revaluation account debit to எதெல்லாம் decrease in asset பாத்தீங்கன்னா machinery முதல்ல கொடுத்திருக்காங்க. சோ machinery account அதுக்கு அப்புறம் என்ன decrease ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா furniture. சோ furniture decrease ஆயிருக்கு. சோ furniture account. சோ வேற ஏதாவது நமக்கு increase in liability ஏதாவது கொடுத்திருக்காங்க அப்படினா வேற எதுவும் இல்ல. சோ நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம். So value of machinery எவ்வளவு பாத்தீங்கன்னா 14000 கிரெடிட்ல போடணும். and value of furniture என்னன்னு பாத்தீங்கன்னா 12000. so டோட்டலா வந்து 26000 நமக்கு என்ன இருக்கு அப்படினா லாஸ் வந்து ஆயிருக்கு. so லாஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 26000. ஓகேங்களா? இப்போ profit அதிகமா இருக்கா லாஸ் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா profit அதிகமா இருக்கு. so அப்ப profit and loss மைனஸ் பண்றோம் அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா மீதி 40000 வந்து நமக்கு profit-ஆ ஆன்சர் வரும். இப்போ அந்த profit 40000 க்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. அது என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு revaluation account debit to old partners capital account. revaluation account debit to old partners capital. so அதோட ஜர்னல் எழுதிடலாம். so revaluation account debit to old partners யார் யார் அப்படினு பாத்தீங்கன்னா சீனு and சிவா. அப்ப சீனு capital account and to சிவா capital account. சோ ரெண்டு பேருமே இங்க வந்து ஓல்ட் பார்ட்னர்ஸ். அந்த ஓல்ட் பார்ட்னர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா கிடைச்சிருக்க ப்ராஃபிட்டா வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 5:3. சோ இந்த முதல்ல இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம் 8. சோ டோட்டலா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 40000. அந்த 40000ல 8 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 8 வந்து 1 டைம்ஸ்னா 40 வந்து 5 டைம்ஸ். அப்ப 5000 அப்படின்றது நமக்கு வந்து எவ்வளவுனா 1 ஓட வேல்யூ. அப்ப 5 ன்றவங்க யார் அப்படினா சீனு, 3 ன்றவங்க யார் அப்படினா சிவா. அப்ப மல்டிபிள் பண்ணி கொடுத்துறோம். 5 * 5 25000 rupees வந்து நம்ம சீனுக்கு கொடுக்குறோம். and 5000 into 3 multiply பண்ணி 15000 சிவாக்கு கொடுக்கிறோம். சோ டோட்டலா எவ்வளவு revaluation profit பாத்தீங்கன்னா 40000. இப்போ கண்டிப்பா இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ புரியல அப்படினா கண்டிப்பா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இன்னும் நல்லா புரியும். சோ இப்போ அடுத்து நம்ம revaluation account எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ revaluation account-ஓட ஃபார்மேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஃபார்மேட் படி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சம் போட போறோம். சோ இந்த ஃபார்மேட்ல நம்ம ஆல்ரெடி முன்னாடி இந்த வீடியோல முன்னாடி ஸ்டார்டிங்ல நான் சொல்லிருக்கேன். increase in asset, decrease in liability. அதே மாதிரி நமக்கு இங்க increase in liability, decrease in asset. சோ கண்டிப்பா இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ revaluation accountல எதெல்லாம் increase எதெல்லாம் decrease என்னென்ன என்ட்ரிஸ் ன்னு பார்த்துடலாம். சோ increase in value of building. சோ increase in asset அந்த பக்கம் credit side. சோ building வந்து நமக்கு increase ஆயிருக்கு. சோ increase in asset ன்றது நமக்கு credit side. எவ்வளவு வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 40000. அடுத்து பாத்தீங்கன்னா investment நமக்கு வந்து asset தான். சோ increase in asset. சோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10000. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு machinery and furniture வந்து decrease in asset. சோ decrease in asset ன்றது நமக்கு வந்து இந்த சைடு. சோ என்னென்ன என்ட்ரிஸ் ன்னு பாத்தீங்கன்னா machine வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14000 and furniture 16000. சோ இதான் வந்து நமக்கு என்ட்ரிஸ். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா write off sundry creditors. so decrease in liability. so decrease in liability நமக்கு profit item. so அதனால credit side. so sundry creditors. so sundry creditors ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16000. so entries நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படினா revaluation அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்ணியாச்சுனா கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருக்கிற என்ட்ரிஸை கொண்டு போய் கரெக்ட்டா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் போடலாம். எந்த சைடு நமக்கு more than அப்படினு பார்த்துக்கலாம். so more than அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து credit சைடுல தான் more than இருக்கு. so 40 50 66000 நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ டோட்டல் profit எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படினா 66000 வந்துச்சு. அதே டோட்டல் நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயும் போட்டுக்கலாம் 66000. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா லாஸ் ஐட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 26. சோ அந்த 26 மைனஸ் பண்ணா profit எவ்வளவு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 40000 நமக்கு வந்து profit கிடைச்சது. சோ அந்த profit நம்ம என்ன எழுதுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா profit on revaluation. profit on revaluation தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஆன்சரா எழுதிட்டோம். சோ கண்டிப்பா revaluation உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
அண்ட் அந்த சம்மோட ஜேர்னலிசம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் அடுத்த வீடியோஸ் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நாளில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.